வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்மளுடைய சேனலில் வில்லேஜ் விலாக் தமிழ் சேனலில் தக்காளி சாதம் செய்வது எப்படி என்று பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருள்: தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஒரு வெங்காயம் எடுத்துட்டோம், அப்புறம் பிரியாணி மசாலா போடுறதுக்கான அந்த இலை, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்துட்டோம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பற்ற வச்சாச்சு நண்பர்களே. அதில் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி இலை, அன்னாச்சி பூ இது போட்டாச்சு. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். அடுத்தது வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. அதோட பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறோம். நல்லா தக்காளி வணங்கட்டுற வரைக்கும் வணக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கிறோம். இதோட நண்பர்களே கொஞ்சம் புதினா சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிட்டுக்கலாம் நண்பர்களே. அதுக்குள்ளே அரிசியை வந்து தேவையான அளவு ஊற வச்சுக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதிக்குது நண்பா, கொதிக்குது. இப்போவே நம்ம என்ன பண்ணணும், உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிடும். அரிசியை போட்டலாம். கொத்தமல்லி சிறிதளவு இதில் சேர்த்திக்கலாம். குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் கழிச்சு எடுத்து பார்க்கலாங்க. மூணு விசில் போயாச்சு. சாப்பாடு கிளறி விட்டுறலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.